இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கிறுக்கன் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கலந்த சூப்பர்பான கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த ரப்பர் தோட்டம்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரப்பர் தோட்டத்துக்குள்ள ஒரு பெண் சடலமா மீட்கப்படுறாங்க. அதுவும் தூக்கில் தொங்கிவிடப்பட்ட நிலையில மீட்கப்படுறாங்க. அந்த கேஸ் தற்கொலையா இல்ல கொலையா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சிகளும் இந்த கேஸ அவங்க ஒரே நாள்ல முடிச்சிருக்காங்க. முடிச்ச கையோடவே இதுல இன்வால்வ் ஆன ஒரு போலீஸ் ஆபீசர் அவரோட வேலையை விட்டு அவர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸ் தான் இங்க நமக்கு பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த படத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பெரிய தேயிலை தோட்டமா இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் போய்கிட்டே இருக்கு. அதாவது லிட்டரலி அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போறப்ப அவங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது மூலமா ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் அவரோட லைஃப்ல இன்வால்வ் ஆன எல்லா கேஸும் இருக்கு இல்லையா, அது எல்லா கேஸுமே ஒரு புக்கா எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல கிறுக்கன் அப்படின்ற ஒரு டைட்டில் இப்ப இவங்க பார்க்க போறாங்களே, அந்த நபரை பத்தின ஒரு சில விஷயங்களை போட்டிருக்காரு. ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ ஒரே நாள்ல முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிறுக்கன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்களே, இந்த வேலையை வேணாம் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. இதுதான் இப்ப தேடி வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கு கியூரியாசிட்டியை கொடுக்கறதா இருக்கும். எதனால அவர் வேலையை விட்டாரு, ஒரு வேலை இவங்க தப்பானால பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்களா, அதனால இருக்குமோ அப்படின்ற மாதிரி பல எண்ணங்களோட இந்த புக்கை எழுதினவரும் சரி, அங்க எங்கேயும் சரி, எல்லார்கிட்டயும் ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. எதுவுமே உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. இதனால யாரை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அவர்கிட்டே போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. அந்த மனுஷன் போன்ல எல்லாம் பேசும்போது நீங்க வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க கேட்காம வந்து நின்னதால ஒரு வழி இல்லாம கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறார். பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. நள்ளிரவுல அந்த ரப்பர் தோட்டம் இருக்கு இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. ஒரு பெண் இறந்து போற நிலையில தூக்கில் தொங்கிவிடப்பட்ட நிலையில இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு 2 பேர் வேற வேற டைரக்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி சீனியர் ஆபீசரான ராஜேந்திரன் அப்படின்றவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட சீனியர் ஆபீசரோ கேஸை எந்த நிலையிலயா இருக்கு, குடிப்பட்டம் ஏதாவது சொன்னான்னு கேட்க, இல்ல சார் அவன் தான் பண்ண அப்படின்றத ஒத்துக்கிட்டா, மோட்டிவ் மட்டும் என்ன கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அது என்ன எது நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். அம்மா என்னோட ப்ரமோஷன் விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது சுத்தி இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க வேகமா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல டீ கடை இருக்கும். அந்த டீ கடை லேடி கிட்ட எல்லாருக்கிட்டையும் டீயை குடும்பம்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த லாக்அப்ல இருக்கா இல்லையா, அவங்க கிட்ட கொண்டு போய் குடும்பம்னு சொல்ல இவங்க பயந்து உள்ள போறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக். சோ இந்த ரப்பர் தோட்டத்துல ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்களோட பேர் ரேச்சல் அப்படின்றது. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த முதல்ல பார்த்து ஊருக்குள்ள சொன்னது ஒரு நபர் தான். அந்த நபரை போய் ஸ்டேஷன்ல இருக்க கான்ஸ்டபிள் முதல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மொத்த கதையும் ஒரே நாள்ல நடந்த மாதிரி தான் இருக்கும். இதனால முன்னாடியே இந்த கான்ஸ்டபிள் இருக்கா இல்லையா, இந்த கேஸ பத்தி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிருப்பாரு. அவனுங்க சொல்ற ஆதாரங்களை எல்லாத்தையும் வச்சுதான் அவனுங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு இப்ப விசாரிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் இந்த கான்ஸ்டபிள் விசாரிக்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை மைண்டுக்குள்ள வச்சு நாம இந்த கதைக்குள்ள போகலாமா. முதலா பார்த்த நபர் இருக்காரியா, அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ராஜேந்திரன் இருக்காரு. இது ஒரு சூசைட் அப்படின்ற மாதிரி போனோம், ஆனா இது ஒரு மர்டர் கேஸ் அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எல்லாம் வந்திருக்கு, ஒன்னு பண்ணுவோம், இவன் தான் முதல்ல பார்த்தான் அப்படின்ற மாதிரி இருக்கானே, நம்ம ஏன் இவன் தான் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி இந்த கேஸை முடிய கூடாது. மேல் இடத்துலயும் இந்த கேஸை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி கிறுக்கன்னு ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவர்கிட்ட கேட்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க 2 பேருமே ஒரே பேட்ச்மேட் தான். ஆனா ஒருத்தர் மட்டும் பெரிய லெவலுக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் இங்கேயே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ராஜேந்திரனுக்கு இந்த லெவலுக்கு திறமை இல்ல அப்படின்னாலும் எதுவா இருந்தாலும் இவரை கேட்டு செய்யறதுதான் வழக்கமா இருக்கும். சோ இவரை கேட்கும் போது இந்த மனுஷனும் இப்படி உள்ள உட்கார வச்சோம் அப்படின்னா நமக்கு அது ஓவரா தெரியல, இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு ஏது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத விசாரிச்சுதான் பார்க்கலாமேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ண கான்ஸ்டபிள் விசாரணை நடத்துற ஒருத்தர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க ஒரு குடிகாரர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா இங்க நடந்த விஷயங்கள் நமக்கு கொஞ்சமா ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, ரேச்சல் அப்படின்ற ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதே நைட்ல பென்னி அப்படின்ற இன்னொரு நபரும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டோட இறந்து போயிருப்பாரு. இந்த 2 சம்பவத்துக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ராஜேந்திரன் இருக்கா இல்லையா, சீனியர் ஆபீசர் கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வேலையில பிஸி ஆனதும் இங்க ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸ்காரங்களும் சேர்ந்து இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி முன்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சுப்பேன் அன்னைக்கு நைட்டு இந்த கிறுக்கன் வீட்டுக்கு போவார் இல்லையா, அவரோட மனைவி கிட்ட இந்த கேஸ்ல இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்னுத்தையா சொல்லிக்கிட்டே இருக்க, இதை இவரோட பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ இங்க இருந்து கூட அன்னைக்கு காலையில இருந்து என்ன நடந்தது அப்படின்ற பிளாஷ்பேக்கா நாம வச்சுக்கலாம். இப்போ பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. அந்த பார்த்த நபர் இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அதிகாலையில வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வேகமா போய்கிட்டே இருக்கும்போது அப்ப பட்டுன்னு ஒரு பெண் தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. பயந்து கத்த ஆரம்பிச்சு ஊருக்குள்ள ஓடி போய் எல்லாருக்கிட்டையும் சொன்னார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால கான்ஸ்டபிள் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும்
மாதிரி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பதான் ஒரு வயசான நபரை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு பெண் இருந்திருப்பாங்க, யாரு கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு என்னோட மனைவி படுத்த படுக்கையானவதா இன்னி வரைக்கும் அவளை பார்த்துக்கிட்டு நான் இந்த வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் செஞ்சு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க தம்பி. இதுல பக்கம் பக்கத்துல யாரு இருக்கா, யாராவது சஸ்பீசியஸா இருக்காங்களா அப்படின்றது எனக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமான விசாரணையை தொடங்கிக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு பர்டிகுலரா ஒரு 12 மணி அளவுல ஒருத்தர் கடையை பூட்டினாருன்னு இருக்கும். அந்த சமயத்துல சந்தேகத்துக்குரிய வகையில ஒரு 4 பேர் வந்து இந்த சரக்கடிக்க தேவையான எல்லா பொருட்களையும் அந்த புகையில எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்க அப்படின்ற விஷயம் அந்த கடைக்காரர் மூலமா இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த நபர்கள் யாரா இருக்கும், அந்த நேரத்துல வாங்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ற யோசனையோட அவங்கள தேட ஆரம்பிக்க அவங்க இதே ஊர்ல இருக்க ஒரு 2 மெடிக்கல் ரெப் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது சார் நாங்க சின்னதா பார்ட்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வாங்கணும், மற்றபடி எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். நாங்க காலையில வீட்டை விட்டு போனவங்க தான், படம் பார்த்துட்டு டின்னர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு. அடுத்த ஆள விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த லேடி யார் அப்படின்னா இறந்து போன ரேச்சல் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறதே இவங்க தான். அவங்க கிட்ட கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு நல்ல பொண்ணு தான், எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லைங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மத்த பெண்கள் மாதிரி இவ யாரு கூடயும் வெளியில கூட சுத்த மாட்டா அப்படின்ற விஷயத்த சொல்ல அப்பதான் அந்த இறந்து போற நபருக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒரு லேடியை அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க கிட்ட பேசும்போது நானும் அவளும் மட்டும்தான் ஒரே ஏஜ் குரூப்ல அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம், அதனாலதான் நான் அவ கூட ஃப்ரெண்டா பேசிக்கிட்டு இருந்தேன். அதுவும் ரொம்ப நாள் கிடையாது, நிறைய கான்வர்சேஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே இறந்து போன அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்களுக்கு 2 பெண்கள் இருந்தாங்க. ஒருத்தவங்க ரேச்சல், இன்னொருத்தவங்க ரெபேக்கா அப்படின்றது. ஒரு பொண்ணு இறந்துட்டு இன்னொரு பெண்ணோட ரொம்ப சோகத்துல இருக்காங்க. அந்த சமயத்துல தான் போலீஸ்காரங்க உங்களோட பொண்ணு ஏதாவது சஸ்பீசியஸான ஆக்டிவிட்டிஸ் பண்ற மாதிரி இல்ல ஏதாவது சோகமா இருக்க மாதிரி பாத்தீங்களான்னு கேட்க இவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. இறந்து போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவ என்கிட்ட ஜாலியா தான் பேசிக்கிட்டே இருந்தா, அவளோட முகத்துல எந்த சோகத்தையும் நான் பார்க்கல. அண்ட் பெட்ல படுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லா என்னமோ உனத்தை எழுதிக்கிட்டே இருக்க மாதிரி விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அது என்ன ஏதுன்னு கேட்கலான்னு போக அவ சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் இல்லமான்னு சொன்னாப்பா, சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னா. அப்படி இருக்கும்போது இறந்து போயிட்டான், இதனால எப்படிப்பா ஏத்துக்க முடியும்னு கண் கலங்கிக்கிட்டே இருக்கும்போது ஊர்க்காரங்க கிட்ட மறுபடியும் போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா அந்த ஊரை சேர்ந்த சுகுமாரன் அப்படின்றவர் இவங்க கிட்ட நிறைய முறை பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஒரு வாட்டி ஒரு கடைக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை டீட்டெயில்டா விசாரிக்கும் போது அந்த லேடி தனிமையில பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கும்போது நான் என்ன ஆனாலும் சரி உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி அவங்களோட கையை இது சுகுமாரன் புடிச்சு இழுக்கும் போது இவங்க பலார்னு ஒரு அறையாறாங்க. இவர் பயங்கர கடுப்போடு அங்க இருந்து போயிருக்காரு. மேபி இவர் இந்த வேலையை பார்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் சொன்னதால அவரை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரண்பாடான பதில்கள். அண்ட் போலீஸ்காரங்க கிட்ட பயங்கர ஆட்டிடியூட் காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பர்டிகுலர் நைட் நீ எங்கடா போன அப்படின்னு நல்லா கேட்க இவரு கரெக்டா பதில சொல்ற மாதிரி தெரியல. இதனால அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அவனோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் அவனோட வீட்டுல தான் இந்த சுகுமாரன் இருந்தா அப்படின்ற மாதிரி தகவலை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சுகுமாரன் அவனோட வீட்டை காமிச்சிட்டு இவர் வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு முகம் தெரியாத நபர் ரோட்டோரமா நின்று ஓடிக்கிட்டே இருந்தார் சார். அன்னைக்கு நான் இந்த விஷயத்த ரொம்ப கேஷுவலா கடந்து போயிட்டேன் சார். எனக்கு என்னமோ அந்த மர்ம நபர் மேலதான் டவுட்டா இருக்குன்னு சொல்ல இங்க இருக்க கிறுக்கனுக்கு இது ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஏதாவது ஒரு கட்டுக்கதையை விட்டு போயிடுவான். அவனோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இதே அவன் பொய்யா சொல்லக்கூடாது, நம்ம இது பின்னாடி போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கால தனித்தனியா போய் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் இந்த பாயிண்ட லேஸ்ல விடுறதா தெரியல. அந்த பார்ட்டிகுலர் டே அப்போ வண்டிக்குள்ள அதாவது இந்த ஆதாரங்களா சொன்னார் இல்லையா, அவர் வண்டிக்குள்ள ஒரு லேடி இருந்தாங்க, அதாவது இந்த ஊரோட மெம்பர் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி போக அவங்கள ஒரு மர்ம நபர் அங்க ஓடுறத பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில கொடுக்குறாங்க. சோ இப்போ அந்த மர்ம நபர் யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது கூடவே ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இறந்து போன பொண்ணோட ஒரு பொண்ணு கூட படிச்சாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு ஒரு நபர் கூட அதாவது இந்த மெடிக்கல் ரெஃபா கூப்பிட்டு நிக்க வச்சிருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட சந்தேகம் வர வகையில பேசிக்கிட்டே இருக்கும்போது புடிச்சு உட்கார வச்சு ஒழுங்கு மறதியா உண்மையை சொல்லிடுங்க, என்ன விஷயத்த நீங்க மறைக்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு துன்புறுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடியும் அந்த மெடிக்கல் ரெஃபா காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ரெண்டாவதா இன்னொரு விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன ரேச்சல் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நபரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தான். இதை ஊர்ல இருக்க யாருக்குமே அவங்க தெரியப்படுத்திருக்க மாட்டாங்க. ஏன் இறந்து போறதா சொல்லப்படுற அந்த நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு ரேச்சல் அந்த நபரோட வீட்டை விட்டு ஓடி போறதா பிளான் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க இதை கேள்விப்படும் போது பக்குன்னு இருக்கு. அந்த மர்மமான காதலன் யாரா இருக்கும், ஒருவேளை அவன் தான் அந்த வண்டியில பார்க்கும்போது ஓன நபரா இருக்குமோ அப்படின்ற தாட்டோட இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இறந்து போன ரேச்சல் இவங்க கண்ணு முன்னாடி தோண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பயந்து போயிட்டு நிற்கும் போது அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன ரேச்சல் அவங்களோட தங்கச்சி ரெபேக்கா அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, 2 பேருமே ட்வின் சிஸ்டர் தான். சோ இந்த விஷயத்த நமக்கு இங்க தெரிவிப்படுத்திட்டு அந்த
அந்த லேடி வந்திருக்கதான காரணம் என்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீடை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு. அதை எடுத்துட்டு வந்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ரேச்சல் இறந்து போனாங்க இல்லையா, அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. காதல் தோல்வியால நான் இதை பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்தது போலீஸ்காரங்களுக்கு லைட்டா ஒரு டவுட்டா இருக்கு. அவங்கள மாதிரியே இருக்க அவங்களோட தங்கச்சியை கூப்பிட்டு இதே மாதிரி நீ எழுத முடியுமான்னு கேட்க அவங்க தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா இந்த லெட்டர் எழுதுனது இவங்க தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதை பத்தி இவங்க கிட்ட விசாரிக்கும் போது ஊர்ல உலகத்துல இருக்க எல்லாருமே என் பொண்ணை பத்தி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் எங்களால பொறுத்துக்கவே முடியல. ஒரு பொண்ணை இழந்துட்டு இன்னொரு பொண்ணோட நான் வாழ்க்கையை வாழணும், அவளையும் இழக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே தான் என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இறந்து போனா அப்படின்ற மாதிரி இந்த கேஸை இத்தோட முடிக்கலாம்னு நினைச்சேன். என் பொண்ணை பத்தி எல்லாரும் வசப்பாடிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி அழுத்துக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க சமாதானப்படுத்துறாங்க. இத்தோட முடிவில் இவங்களுக்குள்ள சின்னதா ஒரு கோபம் ஒண்ணு தெரிய ஆரம்பிக்குது. தன்னோட பொண்ணை இந்த மாதிரி நிலைமைக்கு உள்ளாக்கணும்னு சும்மா விட்டுறாதீங்க சார்னு சொல்லிட்டு போக இவங்க கண்டிப்பா அவனை நாங்க பிடிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மேற்கொண்டு நிறைய விசாரணைகளை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சுத்தி இருக்கவங்க பிற மாதிரி எல்லார்கிட்டயும் நடந்த சம்பவங்கள் ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சது அப்படின்னா அந்த க்ளூ வச்சு இவங்க கிட்ட கேள்விகள் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மெடிக்கல் ரெஃப் டீம் நைட்டு தான் இங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க நைட்டு வரும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த பார்த்திருப்பாங்க. இவங்க ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு 2 மெழுகுவத்தி எடுத்துக்கிட்டு யாரோ போற மாதிரி கவனிச்சிருப்பாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மெழுகுவத்தி ரைட் ஹேண்ட் சைட்லயும் இன்னொரு மெழுகுவத்தி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் போக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். பட்டுன்னு அங்க ஒரு மெழுகுவத்தி மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. இது மூலமா என்னோட அசம்ஷன் என்ன அப்படின்னா 2 ஆளுங்க அங்க போயிருக்காங்க. ஒருத்தர் அவங்களை கொலை பண்ணிட்டு இன்னொரு மெழுகுவத்தியோட, அதாவது தனியா ஒரு மெழுகுவத்தியோட ரிட்டர்ன் வந்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கும். அன்னைக்கு நாங்க இதை கேஷுவலா எடுத்துக்கிட்டோம். ஆனா இவ்வளவு விசாரிக்கிறப்போ இதை சொல்லாம தான் தப்பாயிரும் தோணுச்சு, அதனாலதான் பகிர்ந்துகிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா கடைகளுக்கும் போய் யாரெல்லாம் மெழுகுவத்தி வாங்குறாங்க அண்ட் பர்டிகுலர் டேல யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இதுவும் சுகுமாரன் கிட்ட போய் நிற்க ஆரம்பிக்குது. இதனால அவர் பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி கேட்கும்போது அவர் ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மூலமா இறந்து போனாங்களே ரேச்சல், அவங்கள இவர் கொலை பண்ண கிடையாது, வேற ஒருத்தவங்கள பண்ணியிருக்காரு. அது யார் அப்படின்னா பென்னி அப்படின்ற ஒருத்தரும் இன்னொருத்தரும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த 2 பேருக்குமே இறந்து போன ரேச்சல் மேல ஒரு கண்ணாந்து இருக்கும். அவங்கள அடையணும், அவங்களோட சொத்துக்கள் அடையணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. எந்த விஷயம் பிடிக்காத சுகுமாரன் தான் அன்னைக்கு நைட்டு அவங்கள கொலை பண்ணார். என்னோட ரேச்சலுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நான் சும்மா விட மாட்டேன், அதனாலதான் அவனுங்களை நான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்க போலீஸ்காரங்களுக்கு அந்த கொலைக்கான விடை கிடைச்சிச்சு. ஆனா ரேச்சலை யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை பத்தி இன்னும் கிடைக்கலையன்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு இறந்து போன ரேச்சல் எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. நீங்க அந்த இடத்துக்கு போனீங்களா, உங்களோட அம்மா கூட்டு போனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க குழந்தை அந்த இடத்துக்கு போகல. ஆனா அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி இறந்து போனாங்க, என்ன மாதிரி ஒரு நிலைமையில அவங்க கிடந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இல்லையா, அது எதனால அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த குழந்தை பக்கத்துல ஒரு வயசான நபர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன், அவர் கூட உட்காந்துக்கிட்டு இருந்தது, அவர் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் அந்த வயசானவர் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் விசாரணை அப்படின்ற பேர்ல எல்லாரும் கூப்பிட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிட்டு இவரை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஐயா நீங்க தான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்றது நல்லா தெரியுது, அதை சொல்லல அப்படின்னா எங்களோட டபுள் ட்ரீட்மெண்ட்டை நீங்க பார்க்க வேண்டி இருக்கோ அப்படின்ற மாதிரி அவரை அடிக்கலான்னு போகும்போது அந்த மனுஷன் கண்ணை கசகிக்கிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ இவங்களுக்கு கல்யாணமாகி 10-15 வருஷமா குழந்தையே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் கடவுளோட அருளால இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, பெண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு அல்போன்சா அப்படின்ற ஒரு பேரை வச்சு ரொம்ப சந்தோஷமா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை ஒவ்வொரு வயதும் அடையும் போது இவங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். அண்ட் குழந்தை இங்க நம்பத மாதிரியே கஷ்டப்படக்கூடாது, அது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய செலவு பண்ணி படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் குழந்தை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நிக்குது. இவங்க யோசிக்கிறாங்க, எது எப்படியோ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி. பையன் யாருமான்னு கேட்கும்போது அவன் இவங்களை விட கீழ் சாதியை சேர்ந்தவனா இருக்காரு. பயங்கர கோபம் படைஞ்சு இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியாது, உனக்கு நான் அவங்க கூட கல்யாணத்தையும் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க கோபப்படுறாங்க. இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இதனால கோபம் அடைகிறாரு இவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே தான். சோ என்னை விட மட்டமான சமூகத்தை சேர்ந்தவன் அவனோட குழந்தை என்னோட பொண்ணோட வயிற்றுக்குள்ள பிறக்கணுமா, இது என்னால ஏத்துக்கவே முடியல. என் பொண்டாட்டி கிட்ட இதை பத்தி பேசினேன், அவனும் இதே தான் சொன்ன. அதனால பெத்து வளர்த்த என் பொண்ணை என் கையாலே தான் நான் சாகடிச்சேன். அவ சாகும் போது அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன். அந்த
சந்தோஷத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாதுன்னு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்க இதை அந்த கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருக்கா இல்லையா, எல்லாருக்கிட்டே போய் விசாரிச்சிருப்பாரு. அவர் கவனிக்கிறாரு, பயங்கரமா அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி ஒரு சைக்கோவெல்லாம் வெளியே விடக்கூடாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இவன் கிட்ட இருந்து பல உண்மைகளை நான் வாங்கி காட்டுறேன் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார்னு கத்தி கதறிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. இப்போ நம்ம ரேச்சலோட கேஸை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அவன் பொண்ணை கொலை பண்ண பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். எவிடன்ஸ் எதுவுமே இல்லாததால நம்மளால இவனை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே இவரை சாந்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த வயசானவர் நடந்து போய்கிட்டே இருக்காரு. அது மூலமா நமக்கு ஒரு சூப்பர் வாரண்ட் ட்விஸ்டை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு 2 கேண்டில் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஒரு கேண்டில் இந்த வயசானவர், இன்னொருத்தவங்க அந்த ரேச்சல் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ ரேச்சல இந்த நபர் அங்க பார்த்ததும் தன்னோட பொண்ணு மாதிரி இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண ரேச்சலோட காதல், அவங்களோட கீழ் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களோட காதல் நிறைவேறாது அப்படின்ற ஒரு இது உள்ள இவங்க வீட்டை விட்டு ஓடி போகணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுதான் அன்னைக்கு நைட்டு வெளியில வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வயசானவரோட கண்ணில் பட்டதால இவருக்கு தன்னோட பொண்ணா அவங்க தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குடும்ப மரத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு கழுத்தை நெரிச்சு சாகடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்லாம தான் அவர் நம்மளோட பொண்ணை தான் நம்ம சாவடிச்சோம் அப்படின்ற ஒரு நினைப்புல அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ண அவரோட வீட்டுக்குள்ள உடம்புக்கு முடியாம இருக்க அவரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த மனைவியா ரேச்சலோட காதலன் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் ஊட்டிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஊட்டினாலாம் சாப்பிட மாட்டீங்களா, உங்க தோட்டத்துல வேலை செய்யறவன் உங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்களுக்கு பொறுக்கல இல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது வயசான நபர் உள்ள வராரு. இவனை பார்த்தது இவனை சாகரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான சண்டைகள், ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே 2 பேரும் பொத்துன்னு விழ கட் பண்ணா. இதுக்கு அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க இல்லையா, அந்த செல்லுக்குள்ள இருக்கவருக்கு டீ எடுத்துட்டு போய் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அங்க கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த காதலன் தான் உள்ள உட்காந்துகிட்டு இருக்கான். டீ எடுத்துட்டு போன லேடியும் போலீஸ்காரங்க எல்லாருமே உன் பக்கம் தான்ப்பா, தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, நீ அவங்க சொல்றபடி கேட்டு நட, கோர்ட்டு கூட்டு போனாங்க அப்படின்னா இந்த கொலையை நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லு, மத்தது எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்ல இவருக்கு அதுல உடன்பாடு கிடையாது. இந்த போலீஸ்காரங்க அவரை பழி வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து யார் இதை பண்ணா அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்ணாங்க. அது ஒரு நன்றி கடன் எனக்கு போதும், என்னோட காதலி இல்லாத ஒரு இடத்துல நான் வாழ விரும்பல, நான் பண்ணது தப்புதான் அப்படின்ற மாதிரி தண்டனையை இவரை ஏத்துக்கிறார் அப்படின்ற விஷயத்த இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த கதைகள் எல்லாத்தையும் அன்னைக்கு அவரோட மனைவி கிட்ட சொன்னாருன்னு இருக்கும் இல்லையா, இதை அவரோட பொண்ணு கூட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமே. சோ கேஸ்டுக்கு எதிராக இந்த கொலை நடந்திருக்கு, அப்பா இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, இதனால இப்ப சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வேகமா வந்து அப்ப நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவனை கல்யாணம் பண்ணி காசப்படுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது இந்த கதைகள் எல்லாத்தையும் ஸ்டார்டிங்ல ஒரு 2 பேர் கேட்டாங்களே அவங்க இதை கவனிக்கிறாங்க. அதுலயும் ஒரு லேடி இவ சொல்ற எல்லாத்தையும் கேட்டு கடுப்பாய் கண்ணு எடுக்கிறாங்க. இன்னொருத்தர் அவங்கள சாந்தப்படுத்த, அது மூலமா தான் நமக்கு இங்க இன்னொரு விஷயமும் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த கிறுக்கன் இருக்கா இல்லையா, அவர் தன்னோட பொண்ணு இந்த விஷயத்த சொல்லும் போது அந்த வயசானவர் பண்ண அதே வேலையை தான் இங்க அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றதும், அதனாலதான் இப்போ படுத்த படுக்கையா இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிக்க. அதே சமயத்துல வந்தவங்க இந்த கியூரியாசிட்டில வந்திருக்க மாட்டாங்க, அவங்க போலீஸ் போல இவர் சொன்னதை கேட்டதும் லிட்டரலி என்ன பண்ணுதுன்னு புரியாம அந்த மனுஷன் ஒரு பிறவியா அப்படின்ற ஒரு தோரணையில பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இத்தோடவே இந்த படத்தை முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.